வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபின்சர்வ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க அவைட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 2137 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 1914 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி 4.9 இருக்கு. இது பியாண்ட் டாலரன்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணலாம். புக் வேல்யூவை அப்படியே வச்சு கால்குலேட் பண்ணலாம், இல்லாட்டி இதை வந்து நம்ம அப்படியே 5 ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்னா 5 டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய புக் வேல்யூக்கு கூட நம்ம கொண்டு போகலாம். அதோட வரும்போது சைக்கிள் எண்ட் ஆகுறது எல்லாமே அதுல கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம். இப்போ பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல தான் இருக்கு. அதனால எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.17ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனுவலைஸ்டா ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயத்தில் ஆனுவலைஸ்டா இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஒரு 21% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்போ குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த குவார்டருக்கு இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரீட்டைல் ஃபினான்சிங்ல இருந்து 53% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல இருந்து 44% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 93% இவங்களே எடுத்துட்டாங்க. 97% கிட்ட இவங்களே எடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரீட்டைல் ஃபினான்சிங்ல இருந்து 87% ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனாகவும் இன்சூரன்ஸ்ல இருந்து 12% ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனா இருக்கு. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ Q to Q வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா கிட்டக்க, நான் தோராயிரமா சொல்றேன், ஒரு 1000 கோடி ரூபா கிட்டக்க அவனுக்கு ரெவென்யூ வந்து குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஒரு தோராயிரமா சொல்றேன், ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா 17.5 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் 2.4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 59.6 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் 4 ரூபா கூட இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்னும் நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 13 குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சப்சிக்வெண்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 1.44% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.76% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 14 குவார்டர்ல 2 குவார்டர்ல மாத்திரம் தான் இவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அது செப்டம்பர் 2023க்கும் அப்புறம் மார்ச் 2023 2 குவார்டர்ல மாத்திரம் தான் குறைச்சிருக்காங்க. பாக்கி எல்லா குவார்டர்லயும் வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில குவார்டர்ல வந்து ஒரு 2 குவார்டர்ல இன்க்ரீஸ் பண்ணாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்கா ப்ளே பண்றானா, எஃப்ஐஎஸும் மேஜரா வந்து அவன் அக்குமுலேஷன்ஸ்ல தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறான். நடுவில் ஒரு 2 குவார்டருக்கு நடுவில் கொஞ்சம் அவன் வந்து குறைச்சி வச்சிருக்கிறான். இந்த இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 453, ஃபேர் பிரைஸ் 780, கரண்ட் பிரைஸ் 1920, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.4 இருக்கு. கிட்டத்தட்ட அவன் 2.5 கிட்டக்க போயிட்டு தான் அவன் 2.4 2.5க்கு மேலேயே போயிட்டு தான் 2.4 அப்படிங்கிற லெவல்ல அவன் கரெக்ஷன்ல இருக்கிறான். 2 கடந்து போகுது அப்படின்னு சொல்லல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம இங்க வந்து ரெசிஸ்டன்ஸா இது பண்றது அசியூம் பண்றது 1.5 2.5 பார்ப்போம். இப்போ இவன் 2.5 உடைச்சிருக்கிறான். ஸோ இப்போ இது வந்து சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால 0.25க்குலாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ 2.25
அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1.75 அப்படிங்கிற மாதிரியான கரெக்ஷன்ஸ் வருதா அப்படிங்கிறது, எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த நிலையில இதை வந்து ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணுவோமே, கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2.5 இருந்ததுன்னா 1951. அதே இது 2.25 இருந்தால் 1756, 2 இருந்தால் 1561, 1.75 இருந்தால் 1366. இதெல்லாம் வந்து இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவை ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ். ஸோ இப்போ இவன் வந்து சப்போஸ் வந்து இவன் கொஞ்சம் நல்ல ஸ்டாக்காக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் 2 இல்லாட்டி 1.75, அங்கே வந்து 2 இல்லாட்டி 1.75, 2 கிட்டக்க இல்லாட்டி 2.25, 2.25 கிட்டக்க அவன் வந்து சப்போஸ் அது வரைக்கும் கரெக்ஷன் வரா அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரைஸை வந்து தோராயிரமாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு EPS உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணோம். கரண்ட் EPS உடைய டிடிஎம் 59.70 இருக்கு. அது ஆவரேஜ் பண்ணும்போது 14.93. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS. இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 13.10 காட்டிலும் ஆவரேஜ் நமக்கு கூட தான் இருக்கு. கிட்டத்தட்ட ₹1.80 கூட இருக்கு. அதனால இது இன்க்ரிமெண்டல், இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுத்தாலே இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கோ. அதனால ரொம்ப பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை வந்து கீழே பிரேக் பண்ணுவானா அப்படின்னு சொன்னா அது வந்து சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு நமக்கு வந்து Q1 காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால Q1 17.5, ஆவரேஜ் 14.93, கிட்டத்தட்ட ஒரு ₹2.50 கிட்டக்க கம்மியா இருக்கிறதுனால அவன் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த இதுல வந்து நமக்கு ஹை அண்ட் லோல மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நம்ம வந்து விசிபிளா பார்ப்போம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இந்த EPS இதை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கான EPS எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ட்ரெண்டா இருந்தா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 1114 இருந்து 1572. இப்ப இவன் இது ₹400 கிட்டக்க, கையை காட்டும் ₹400 கிட்டக்க இவன் கூட தான் இருக்கிறான். இப்ப நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால என்ன பிரைஸ் ரேஞ்சஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது கீழே S1ல இருந்து மேல வந்து R1 R2ஓட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ S1 பிபியோட ஜோன், R1 R2 மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே இருந்து நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். S1 1188 இருந்து 1210, பிபியோட பாட்டம் 1365 இருந்து 1395, பிபி 1558 இருந்து 1591, பிபியோட டாப் 1768 இருந்து 1804, R1 1996 இருந்து 2036, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 2244 இருந்து 2286. இதுக்கு இடையில நான் ஃபேர் பிரைஸோட 2.75னாக்கா 2145 போட்டிருக்கிறோம். அது ஆல்ரெடி அவன் 2135 கிட்டக்க வந்திருக்கிறான். ஸோ இப்போ இது நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ். இப்போ நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இவன் மார்ச் மாதம் வந்து அவன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறது வந்து பிபியோட டாப் வரைக்கும் எடுத்திருக்கிறான். நமக்கு ஆஸ் பர் த இந்த மேத்தமேட்டிக்ஸ் நம்ம பிரகாரம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ப்ரீவியஸ் லோவை, அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அவன் எகைன் திருப்பி சப்போர்ட் எடுக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கலாம். அப்படி ஒன்று இல்லை, இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது, இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிபியோட டாப்பை உடைச்சு பிபி வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டு பக்கம் நம்ம மைண்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா மேலே ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான லெவல்ஸையும் நம்ம இப்போதைக்கு கவனத்தில் எடுத்திருக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.